சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிந்துவை கூட்டு வரேன்னு அண்ணி சொன்னாங்க, இன்னும் காணுமே. என்னாச்சு சிந்து, ஏன் தயங்குற? இல்ல, எனக்கும் ரகுக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்குங்கிற மாதிரி டிராமா பண்ணி பூர்ணிக்கு புத்தி புகட்டணும்னு நீங்க சொன்ன யோசனை நல்லாதான் இருந்துச்சு. அதுக்கு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப நம்ம டிராமாவை ஸ்டார்ட் பண்ண போறோமா என்னன்னு தெரியல. மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. பூர்ணி உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாலே உன் மனசுல இருக்கிற நெருடல் எல்லாம் போய் அவளை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு தான் தோணும். அவ தப்பா உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தையே நாம நடத்துறோம். உன்னை சுத்தி தான் நாங்க இத்தனை பேரும் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? வா. கதவு மூடி இருக்கு. நான் ரகு கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டேன், அதனால சும்மா சாத்தி தான் வச்சிருப்பாரு. கரெக்டா எந்திரிக்க போற நேரம் பார்த்து நெஞ்சில கையை போட்டு லாக் பண்ணிட்டாலே, என்ன பண்றது? ரகு, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்போ சிந்து உங்க ரூம்குள்ள வந்து இவளோட பேகை வச்சுட்டு அங்கேயே தான் படுத்து தூங்க போறா. நாளைக்கு காலையில பூர்ணி எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்களும் சிந்துவும் ஒரே பாயில தூங்கிட்டு இருக்கணும். அத பார்த்து அவ கொதிச்சு கதற ஆரம்பிப்பா. சிந்துவும் பூர்ணி பாக்குறப்போ உங்ககிட்ட ரொம்ப அன்னுன்னியமா நடந்துப்பா. அப்படியே நீங்களும் நடந்துக்கோங்க. உங்க ரெண்டு பேருக்கும் வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோங்கிற எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இந்த டிராமா போகும். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்ன மாதிரி பக்காவா நடிக்கணும், சரியா? சரி அண்ணி. இத்தனை நாள் அவன் நம்மள கதற விட்டால, இனிமே நாம அவளை கதற விடுவோம். சரி. ரெண்டு பேரும் சத்தம் இல்லாம ரூம்குள்ள போங்க. சரி அண்ணி. இந்தாங்க.